அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து டூனாவில் மீன் செஞ்சுருக்கேங்க. டூனா மீன் இந்த டின் மீன் வாங்க, கல்ஃப்லேருந்து வரவங்களாம் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இது துபாயில், சவுதியில் எல்லா நாட்டிலையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து குழம்புக்கு வந்து நம்ம பரட்டி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ரொம்ப மேட்சாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முள்ளே இருக்காது. மில்க் மேட் டின்னு வரோம்ல, அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். மேலே வந்து ஆயில் இருக்குங்க. இதில் வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த ஆயிலோடு செஞ்சாலும் செய்யலாம், இல்லை தேவையானாங்க எடுத்துடலாம் ஆயிலை. நான் வந்து ஆயிலை எடுத்துடுவேன், புது ஆயிலும் சேர்த்துக்குவேன். சாண்ட்விச்சுக்கும் வச்சு சாப்பிட்லாம், ப்ரெட்டெலாம் இருக்குல்ல, அதுக்கு நடுப்புற வச்சு சாப்பிட்லாம். முள்ளே இருக்காதுங்க, வெறும் சதை பஞ்சு மட்டும் தான் வச்சுருப்பாங்க அதில். வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த சட்டியில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெள்ளாரி வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க. பச்சை மிளகா ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தாங்க. ஒன்றுமே இல்லாமல் மீனோ கறியோ மட்டனோ எதுவுமே இல்லாதப்போ இதை வந்து நம்ம எடுத்து உடனே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் 1/2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதங்கணும் வெங்காயமும் தக்காளியும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு லைட்டாக போட்டுக்கிறேங்க, ஏற்கனவே அதில் உப்பு இருக்கும், பார்த்துக்கிட்டு நம்ம போடணும். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் டூனா மீனை நான் சேர்த்துக்கிறேன். சாப்பிடும்போது மாசி கருவாடு சாப்பிட்றோம்ல, மாசி சாப்பிடும்போது அதே மாதிரி டேஸ்டியாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு. எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கல, கொஞ்சமாக போட்டது தான். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.